ஈரோடு கிழக்கு தொகுதியை மீண்டும் காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்று ஈரோடு மாவட்ட காங்கிரஸ் கட்சி கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இது பற்றிய முழு விவரங்களை எமது செய்தியாளர் சதாசிவம் விவரிக்க கேட்போம். சதாசிவம், வணக்கம். கூடுதல் தகவல்கள் என்ன? நிச்சயமாக கடந்த 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலின் போது ஈரோடு கிழக்கு தொகுதி சட்டமன்ற தொகுதி முதல் முறையாக திமுக தலைமையிலான கூட்டணியில் காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கிடப்பட்டது. அப்போது போட்டியிட்ட ஈவி.கே. இளங்கோவின் மூத்த மகன் திருமகன் ஈவரா வெற்றி பெற்று ஈரோடு கிழக்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினராக முதல் முறையாக தேர்வு செய்யப்பட்டார். இதனைத் தொடர்ந்து கடந்த 2023ஆம் ஆண்டு ஜனவரியில் மாரடைப்பு காரணமாக திருமகன் ஈவரா காலமானதை தொடர்ந்து ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் அந்த ஆண்டே பிப்ரவரி மாதம் நடத்தப்பட்டது. அந்த இடைத்தேர்தலின் போது திமுக சார்பில் மீண்டும் காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கிடப்பட்டது. அப்போது ஈவி.கே. இளங்கோவன் போட்டியிடுமாறு தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் கேட்டுக்கொண்டதை ஈவி.கே. இளங்கோவன் போட்டியிட்டார். இதனைத் தொடர்ந்து கடந்த சில மாதங்களாக கிழக்கு சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏவாக பணியாற்றி வந்த ஈவி.கே. இளங்கோவன் கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் 14ஆம் தேதி உடல்நலக்குறைவு காரணமாக சென்னையில் உயிரிழந்தார். இதனைத் தொடர்ந்து ஈரோடு கிழக்கு தொகுதி காலியாக அறிவிக்கப்பட்டு உள்ளது. இந்நிலையில் ஈரோடு கிழக்கு தொகுதியில் திமுக கூட்டணி சார்பில் யாருக்கு ஒதுக்கீடு செய்ய போகிறார்கள் என்ற பெருத்த எதிர்பார்ப்பு திமுக கூட்டணியில் எழுந்துள்ளது. இதற்காக திமுக ஒரு தரப்பும் காங்கிரஸ் ஒரு தரப்பும் மோதிக்கொண்டு வரும் நிலையில் காங்கிரஸ் கட்சிக்கு மீண்டும் வாய்ப்பளிக்குமாறு இன்றைய தினம் நடைபெற்ற மாவட்ட காங்கிரஸ் கட்சி ஆலோசனை கூட்டத்தில் காங்கிரஸ் கட்சி மாவட்ட தலைவர் திருச்செல்வன் தலைமையில் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் மீண்டும் ஈவி.கே. இளங்கோவின் குடும்பத்தை சார்ந்த இளைய மகன் சஞ்சய் சம்பத்துக்கு ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடுவதற்கு வாய்ப்பு வழங்க வேண்டும். அதனை திமுக கூட்டணியும் திமுகவும் அதே போன்று காங்கிரஸ் கட்சியும் பரிந்துரை செய்ய வேண்டும் என தீர்மானம் நிறைவேற்றியுள்ளனர்.